இதான் ப்ரோ படத்துல டைலாக்கே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எழுதுனாரு. நான் இந்த கதையை கேட்டு இவர் ரோல் எனக்கு கொடுங்கன்னு அவன் தரமாட்டேன்ட்டாங்க. நான் சொல்லல. அதான் இந்த 10 தலை நடித்தேன். தலை எப்பவுமே படம் ஆரம்பிச்சு 1/2 hour தான் சாவையிடுறேன்னு வேறு பொறுத்த மட்டும் எனக்கு கொண்டுட்டாங்க அப்படின்னு. தேவரால வந்து ட்ரெய்லர்லயே நான் ஏதோ ஒரு ஷார்ட் இருக்கும். தலைவன் என்னடா படத்தை தான் கொள்ளுவீங்க ட்ரெய்லர்லயே ஒன்மோர் ஏன் சார் நான் இல்லைங்க மூச்சு விட்டீங்க யாரு ஏன் நானா ஏன் எவ்வளவு படம் செத்து நடிச்சிருக்கீங்க எப்படி நடிக்கிறேன் பாருங்கன்னா ஒன்மோர் போயிடுங்க எல்லாரும் அழுவாங்க பயங்கரமான டேரக்டர் ஒத்துக்க மாட்டேன் சாவாம ஒரு படம் நடிக்கிறீங்க சார் நீ தான் என் அடுத்த படம் டேரக்டர் வாயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். தேஜ் வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கீங்க. நிஜமாலே கல்யாண வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். பயங்கரமான டெடிகேஷன் தெரியுது. ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மூன்றாவது இந்த கதையில வந்து அவங்க ஒரு லீடு தான், ஃபீமேல் லீடு. அவங்களை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா இதுதான் கதை. 4 பசங்களும் போட்டி. மல்டிபிள் லேயர் லவ் ஸ்டோரி. நீங்க தெரியாம நடிச்சிருக்கீங்க. இது தெரியாம ஆனா எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி சொன்னாங்க. அதான் டிவோர்ஸ் ஆன மாதிரி சண்டை நடந்துட்டே இருக்கும். ஓ அப்போ ஓகே தெரியாது. சூப்பர் ப்ரோ. அதான் வேற மாதிரி இருக்கு. பட் ஸோ ஹாப்பி. ஜூன் 12 3ஆம் கட்டு ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி அந்த டீசரா பாக்குறப்பே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஹைப்பர் லிங்கா ஒரு சம்பவம் நடக்குது, அதை தொடர்ந்து பல சம்பவங்கள். ஸோ பயங்கர என்கேஜிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விதாத் ப்ரோ படத்துல டைலாக்கே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எழுதுனாரு. டைலாக்கே இல்ல ஆனா ஒரு கேரக்டர் தான் பயங்கர ஜாலியா இருக்கும். நான் தான் சொன்ன கதையை கேட்ட சொன்னவே இல்ல. கதை எதுக்கு டயலாக் சொல்லுங்க. அவர் ஃபேஸ் போதும், எல்லா சப்டைட்டில்ஸ் வந்துரும். கதையை கேட்டு ஆக்சுவலி நான் வந்து முதல்ல வந்து ஈஸி நினைச்சிட்டேன். ஆனா பண்ணபோது பெருசாலாம் கஷ்டம்லாம் பண்ணல, பயம் வந்துருச்சு. ஏன்னா சந்தோஷம் அங்கே அடிக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா ஐயோ என்னடா நம்ம தம்மா நிற்கிறோமே. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், தயவுசெய்து எனக்கு இந்த எண்டில் வந்து எனக்கு டயலாக் கொடுங்க அப்படின்னா. நானும் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருந்தேன். சார் சூப்பராக எடுத்துருவோம் சார், இது முடிச்சு நான் எடுத்துருவோன்னு. லேட் ஆகிடுச்சு, மணி 9 மணி ஆயிடுச்சு. என்ன இல்லை சார் நம்ம ஒரு நாள் தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம் ப்ரொடியூசர் 100 நாள் தனியாக எடுக்க போகிறேன். எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியே இல்லை. அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் ராமு தான் வந்து சொன்னார், இல்லை சார் சூப்பர் அது அப்படின்னு. சரி எல்லாரும் சொல்லிட்டீங்க, சரி வெள்ளித்திரையில் பார்ப்போம் நம்மளும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஒரு விக்ரமாதித்தன் வேதாள மாதிரி உங்க கூடயே டேக் ஆகிற ஒரு கேரக்டர். ஆமா சந்தோஷ். ஆமா சந்தோஷ். ஐ திங்க் அவரோட அந்த கேரக்டர் வந்து நீங்க சொல்ல வேண்டியதை அவர் பேசுறாருன்னு கேள்வி. ஆமா இல்ல அது இன்ட்ரெஸ்டிங். அதை ஓபன் பண்ணிட்டாங்களா என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன். இல்ல ஆனா சந்தோஷ் வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த படத்தில் மெயின் ஐ எம் வெரி ஹாப்பி. என்னென்னா நிறைய ஆக்டர்ஸோட நல்ல டேலண்டட் ஆக்டர்ஸோட நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறோம்ல, அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. அது வந்து தியேட்டரில் அந்த இது ஜேர்னி இருந்தது. தியேட்டரில் மட்டும்தான் வந்து நீ பெரிய ஆக்டர் நான் சின்ன ஆக்டர் அது இது இதில் எல்லாம் நான் ஒரு இதில் ஹீரோவாக பண்ணியிருப்பான், அடுத்த நடத்தில் அவன் பெஞ்சு எடுத்து போட்டுட்ருப்பான், பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுவான். அது மாதிரி எனக்கு அது ரொம்ப ஆசை. இதில் வந்து அப்படி எல்லா டேலண்டட் நல்ல ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ், எங்களை மாதிரி சின்ன ஆக்டர்ஸ், அது எனக்கு ஹாப்பியா இருந்தது. எனக்கு எவ்வளவு பிரிவிலேஜ் பாருங்க. 2 லெஜெண்ட்ஸ் மூத்த கலைஞர் மாதிரி ஆயிடுவாரு. இந்த மாசம் 1000 ஊதியம் தருவாங்களா? தேஜு சொல்லுங்க உங்களோட கேரக்டர் அண்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தீஸ் லெஜெண்ட்ஸ். ஆமா நான் ரொம்ப பயந்தேன் ஆப்வியஸ்லி. பிகாஸ் நான் இது படம் பண்ணும்போது எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் 1 மூவி ஓல்ட். ரொம்ப நாள் முன்னாடி வந்தது, ரொம்ப நாள் முன்னாடி நாங்க பண்ணோம் வந்தது. அப்படியா? ஆனா நான் வந்து பெரிய ஸ்டார்னு நினைச்சேன். காலேஜ்ல அவன் ஸ்டார் தெரியாது. ஒன்னு சொல்லலாம் தேஜு பத்தி. என்னன்னா எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன் எடுக்கும்போது ரோட்ல வந்து அவங்க படுத்துருக்கணும். நான் சினிமாவில் வந்த போதும் அந்த ஃபீமேல் லீடு வந்து வீட்டில் எடுக்கிற மொசைக் தரையை அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கூட எனக்கு இது டேட்டியாக இருக்குது மாப் போடுங்க அப்படிலாம். ஆனால் இது வந்து இது க்ளீன்லாம் இல்லை, வாங்க இந்த ரோடு நல்லா இருக்கீங்க வாங்க அப்படின்னா. அதில் வந்து கிட்டத்தட்ட வெயிலில் ஒரு 3 hours படுத்து சீக்வன்ஸ் பண்ணாங்கல்ல. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஆக்டிங் மேலே இருக்கிறது நீங்கள் வந்து ஆனந்த கண்ணீர் வருது. இல்லை அது ஆக்சுவலி கிரெடிட் சொல்லி ஆகணும். ஏன்னா அது வலிக்கும் வேற. நீ
சுடும். அப்புறம் ரோடுங்கிற கல்லுகள்லாம் ஆமா, இருக்கும்ல, ஆமா. அது வலிக்கும் வேற. அதுல இருந்து பண்ணாங்கல்ல, டெடிகேஷன். ஐயோ, ஏன் இவ்வளவு உண்மையை தான் டெடிகேஷன் இந்த சொன்னேன். படத்துல என்ன உங்களை ரொம்ப Love, இம்ப்ரெஸ் love, பண்ணுச்சு? love for லவ் ஃபார் cinema. ஆக்டிங், லவ் ஃபார் சினிமா ஓகே. அந்த மாதிரி. நான் இது வரைக்கும் பண்ண ஐ மீன் வந்த 2 படத்துல இது 100% ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கதை. அண்ட் அதான் நிறைய இந்த மாதிரி சேலஞ்சிங்கான இதெல்லாம் இருந்தது. நான் ரொம்ப 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 விரும்பி பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்பயர்ட் வித் தி ஆக்டர்ஸ் அலாங் வித் மீ. அவங்களுக்குமே வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்கும்போது நம்மளை விட சீனியர் அவங்க பண்ணும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்க கூட கூடாது, இவ்வளோ கூட யோசிக்க கூடாது. We have to do it. நான் அதான் சொன்னேன், there are 2 examples. சில பேர் சில கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர யோசிப்பாங்க, நிறைய பேர். ஸோ அதை மீறி இப்போ அதுவும் ஒரு, ஏன்னா பசங்க கூட சில இடங்கள்ல நம்ம பண்ணிட முடியும் யதார்த்தமா, பட் கேர்ள்ஸ் பண்றது வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இப்போ லொக்கேஷன் பிரச்சனைகள் இருக்கும். லொக்கேஷன் இப்போ கேரவன் வரும்போதுனா அவங்க எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இப்போ காம்ப்ளிகேட்டான விஷயம் தானே ஃபீமேல்னு வரும்போது. ஸோ எல்லாமே இதை ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப பேஷனேட்டாக வரவங்க தான் ரொம்ப ஈஸியாக கடந்து போவாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெறும் ஒரு ஓகே நான் ஒரு ரீச் இல்லை ஒரு மணி மேக்கிங் அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி அந்த விதத்தில் ஐ திங்க் தேஜு வாஸ் ஸோ நைஸ் ஆன் த செட்ஸ். லைக் நான் லாஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது சொன்னேன், ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் அதர் கேர்ள்ஸ், தீபா ஒருத்தவங்க கூட பண்ண அவங்களும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது நமக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். வந்து ஓகே சூப்பர் அப்படி. ஏன்னா நம்ம ஒரு சினிமா செட்டில் இருக்க ஃபீலே இருக்காது. நம்ம ஒரு ஒர்க் பண்ண வந்திருக்கோம், அந்த ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே கொலாபரேட்டிவான ஒரு ஒர்க் பண்ணுறோம், பயங்கர சூப்பராக இருக்கும், எனர்ஜியாக பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு போயிடும். யாரோ ஒருத்தர், ஏன்னா ஒரு ஆக்டிங் வந்து ஒரு சினிமா இப்போ விதார்த்தனாலாம் வந்து லைக் ஐ ஃபாலோ இஸ் சேம் ரூட்ஸ். ஏன்னா அதே மாதிரி நானும் விதார்த்தனா மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஒரு ஆஃபீஸாக ஃபோட்டோ கொடுத்து சின்ன ரோல் நடித்து பேக்ரவுண்டில் நின்று எல்லாம் பண்ணி ஐ திங்க் நான் சொல்லான்னு ஸோ மாதிரி சின்ன நடித்து எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணி ஹீரோவாக பண்ணி அப்படி வந்து ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் தான் ஆக்டிங். அது ஒரு எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் மட்டும் தனியாக நின்று ஒரு சீனை போட்டு திரும்பிக்கிட்டு ஒரு நடிச்சு பயங்கரமாக தானே வேலைக்கு ஆகாது. ஸோ எதிர்க்க இருக்க ஆக்டர்ஸ் ஒரு கிவ் அண்ட் டேக் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது when I work with this kind of actors like actually சூப்பராக இருந்தது. கண்டிப்பா. அண்ட் மோரோவர் நீங்களே பயங்கரமா மாறி இருக்கிறீங்க, செம்மையா வெயிட் லாஸ் பண்ணி. யா வாட்ஸ் இன் தி ஸ்லீவ் என்ன விழிச்சு வச்சிருக்கீங்க, என்ன படத்துக்கு என்ன? இல்ல ஜென்ரலாக ஒரு நெக்ஸ்ட் கரெக்டான ஒரு இல்லை ஒரு நான் வேட்டுவம்காக ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்காக முடியலாம் வளர்த்தேன், அது முடிஞ்சிச்சு அப்படின்னு. இல்லை அதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்போ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணேன். ஏன்னா ப்ராப்பராக வந்து ஏன்னா இப்போ கேரக்டர்ஸ் பண்ணுறோம், லீட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒரு மாதிரி எனக்கு இந்த லீடு மேலே அப்படி ஒரு பெருசாக ஒரு ஒரு ஃபேசினேஷன்லாம் இல்லை. கொடுங்க அப்படியே கொடுங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு வந்து நல்ல ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. எந்த கேரக்டர் டிசைன் பண்ணாலும் இவங்களால புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டேரக்டர்ஸ்க்கு ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு ரைட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் நான் பிலீவ் பண்ணுவேன். பட் இங்கே அப்படி சர்வைவ் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்னன்னா இங்கே வந்து ஒரே மாதிரி டைப் காஸ்ட் பண்ணி இப்போ இந்த கதையிலேயே நான் இந்த கதையை கேட்டு இவர் ரோல் எனக்கு கொடுங்கன்னு. அப்படியா? ஆமா, அது கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா அப்படி இருக்கும். அது எந்த ரொம்ப சீரியஸா இருக்கும். நான் சொன்னேன் எதுக்கு சீரியஸான ரோலேன்னு கேட்குறீங்க, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஐஸ் பிரேக்கரா அப்படி இருக்கும் சிம்பிளா. நான் அது பண்றேன் அப்படின்னு. பட் ஆனா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சந்தோஷ் கதை ஐஸ் பிரேக்கரான கேரக்டர். ஆமா சந்தோஷ், அதான் அந்த ரெண்டு அந்த பேரப்பே பயங்கரமா இருக்கும். ஸோ நமக்கு என்னன்னா இந்த மாதிரி பயங்கர ஜாலியாக பண்ணி ப்ரூவ் பண்ணாததால நம்ம ராஜா மந்திர் நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணேன் ஜாலியாக. அதுக்கப்புறம் டைட்டானிக் ஒன்று பண்ணால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகல. மேபி அது வந்திருந்தா கொஞ்சம் சின்னதாக ஒரு சேஞ்ச் இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜானர் நம்மக்கிட்ட வரவே வராது. சீரியஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, ஒரு எமோஷனலி ட்ரிவனு, வந்து மூஞ்சே ஸ்டோன் ஃபேஸாக போக்கர் ஃபேஸ்னால அது மாதிரி காண்டாக இருக்க மாதிரி, இல்லை ரொம்ப எமோஷ்னல் அப்படி தானே வரும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆனால் ரியல் லைஃப்பில் தான் சொல்லுவாங்க எல்லாரும் பயங்கர ஜாலியாக இருக்கேன், ஏன் படங்களில் இவ்வளோ சீரியஸாக நடிச்சு டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படின்வாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாதுல்ல. ஸோ இப்போ அன்னர்லாம் நான் கேட்டு நான் நடிக்கிறேன்னு கேட்டேன், நான் தரமாட்டேன்ட்டாங்க. நான் சொல்லலை, ஆனால் டேரக்டர் என்ன சொன்னார்னா ஒவ்வொருத்தட்ட கதை சொல்லும்போது கதை போட்டிட்டு தான் கதை சொன்னேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட அதே எக்ஸ்பீரியன்ஸ் தானே? இல்லை இல்லை எனக்கு இயக்குனர் வந்து ஏன் ஏந்திச்சு ஓடுறோன்னா கதவை ஏன் போட்டணும், அவர் கதவை போட்டுட்டு தான் கதை சொன்னேன்னு சொன்னாரு. இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலி முன்னாடி ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப செம்ம கதை. அதுக்கப்புறம் ஒரு 3 years இல்லை, 3-4 years இதுவே இல்லை. அப்புறம் இந்த கதை இப்படி ஒரு நான் சொன்னேன் உங்க கூட கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் பார்ட் இதுதான் அப்படின்னு என் பார்ட் மட்டும்தான் முதல்ல சொன்னார். எப்படி எப்படி மித்தெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு. சரி பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா 2 ரோலையும் நானே பண்ணுறேன்னு அப்படி பண்ண நினச்சேன். ஆனால் இல்லை சார் அதுவும் நல்லா தான் இருக்கும். அவர் சொல்கிறார் இல்லை வேண்டாம், மேபி அது பண்ணி தான் சர்ப்ரைஸ் பிரேக் ஆகிருக்கும். அதுதான் அதுக்காக அப்புறம் டைரக்டர் சொல்கிறது தானே. அதனால ஏன்னா இதில் ஒன்றுமே
வெறும் டயலாக்கே இல்லாமல் இருக்குது, அது நிறைய பேசும். ரெண்டு அப்படி தான் நான் பார்த்தேன். ஓகே, எப்படி வந்துட்டு இருக்க ஐ மீன் அதர் த ப்ராஜெக்ட்ஸ் என்ன? ஓகே, வேட்டுவம் முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக. நான் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் ஹியூஜ் டைம் தேவைப்படுது. அது ஒரு 3-4 months ஆகும், 4-5 months கூட ஆகும். ஸோ அது நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேரக்டர்ஸ். அது வந்து ஒரு அதுவுமே இதே மாதிரி ஒரு ஆர்யா, தினேஷ், நான், ஷபீர், ஷோபிதா இங்கெல்லாம் இருக்காங்க, ஜான் விஜயன், நிறைய பேர், மல்டிபிள் கேஸ்ட். ஸோ இதுக்குள்ளே நடக்கிற ஒரு 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 கேங்ஸ்டர் ட்ராமா. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு புது வேர்ல்டு, அது சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்களுமே ஒரு சில விஷயத்த சொல்லியிருந்தீங்க, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான ரோல்ஸ் படத்தில் பாதிலே கொன்ற மாதிரியான ரோல்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணி சில ரோல்ஸ் போகணும்னு நினச்சிங்க, அது இப்போ நடந்துட்டு இருக்கா? ஆமாம், அது ஓகே தான். எனக்கு இப்போ சாவறது வச்சு எல்லாம் கலாய்ப்பாங்க தான். ஓகே, நம்ம இப்போ பாராட்டும் போது ஏற்றுக்கிறோம், அந்த கலாய்க்கும் போது ஏற்றுக்கிறது ஜாலி தான். பட் என்னன்னா அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணி அது ஜஸ்டிஃபைடாக இருக்குன்னா ஓகே. நான் வந்து இப்போ ஆனால் சில டைமில் வந்து சில கதைகள்லாம் கேட்கும்போது சம்மந்தமே இல்லாமல் செத்து போகிற கேரக்டர் நம்ம சொல்லுவாங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து படம் ஆரம்பிச்சு போயிட்டேன். அதான் இந்த 10 தலை நடித்தேன். அதான் ஒருத்தர் சொன்னார், தலை எப்போவுமே படம் ஆரம்பிச்சு 1/2 hour தான் சாவை, இதுன்னு பேர் பொறுத்த மட்டும் எனக்கு கொண்டுட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்புறம் தேவரால வந்து ட்ரெய்லர்லேயே நான் ஏதோ ஒரு ஷார்ட் இருக்கும் சேர்த்து, அது எவனும் அதை எப்படி, ஆனால் ஆடியன்ஸ் நீங்கள் அவ்வளோ பயங்கர ஆமா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அவனே என் தலைவன் என்னடா படத்தில் தான் கொள்ளுவீங்க, ட்ரெய்லர்லயே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது என்னன்னா இப்போ ஒரு கதை நடந்து அது வந்து போதும், அந்த டெத் வந்து பயங்கரமா ஜஸ்டிஃபை ஆகுது. அதனால அந்த கதையில ஒரு மெட்ராஸ் மாதிரி அந்த ஒரு எக்ஸாக்ட்லி மெட்ராஸ் ஆமா, அந்த கதையில ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுது, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஓகே நம்ம பண்ணலாம். பட் சும்மா ரேண்டமா ஒரு கதையை பண்ணி அதில் வந்து இப்போ ஒரு கேரக்டருக்காக சேர்த்து அது காமிச்சின்னு இப்போ காட்டும்போதே நமக்கு தெரியாது இன்னும் 10 நிமிஷத்தில் சாவ போகுதுன்னு. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளை கூட்டு நடிக்க வச்சாங்கன்னா கொஞ்சம் காண்டாகும். இப்போ அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. பட் ஆனால் இப்பயுமே ரொம்ப கரெக்டாக சூப்பரான ஸ்கிரிப்டாக வந்து அதில் அந்த டெத்து ஜஸ்டிஃபை. நான் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருந்ததில்ல இருக்கு. அப்போ வந்து ப்ரோமோ எழுதி வச்சிருக்கேன். அந்த ப்ரோமோவே அந்த டெத்தை வச்சு தான் எழுதி வச்சிருக்கேன். வெறுமனே ஃபஸ்ட்டு சீனே வந்து படம் ப்ரோமோ ஷூட்டே எப்படின்னா ஒரு டெட் பாடி, ஒரு சாவகடி சீன் இருக்கும். நான் தான் பணமாக இருப்பேன். டேரக்டர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி, சார் 1 more ஏன் சார்ண்ணா, இல்லைங்க மூச்சு விட்டீங்க. யார் ஏன் நானா, ஏங்க நான் எவ்வளோ படம் செத்து நடிச்சிருக்கேன் என்கிட்ட நீங்கள் வந்து எப்படி நடிக்கிறேன் பாருங்கன்னா 1 more போயிடுங்க, எல்லாரும் அழுவாங்க பயங்கரமாக. அந்த டேரக்டர் ஒத்துக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ எழுதி வச்சிருக்கேன். கடைசியில் எனக்கு கதை சொல்ல ஒருத்தர் வருவார். அதில் வந்து ஃபஸ்ட்டு சீனே நீங்கள் சாவறீங்க சார், படம் ஃபுல்லாக பேய வரீங்க இந்த மாதிரி இல்லை. அப்புறம் முழுச ஒருத்தர் சாவாம ஒரு படம் நடிக்கிறீங்க சார், நீ தான் அடுத்த படம் டைரக்டர் வாயா அந்த மாதிரி எழுதி ரொம்ப டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக சொல்லிட கூடாது. புரியுது, அந்த கேரக்டரோட இம்பாக்ட் எனக்கு புரியுது. ஒரு கேரக்டர் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணிருக்கு அப்படின்றது தெரியுது. எனக்கு நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறல, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஒரு கேரக்டர்ஸ் எப்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுனா, இப்போ நானே சினிமா உள்ள ட்ரை பண்ணுற காலங்களில் ஆக்டர்ஸை பார்க்கும்போது அவன் இருக்காண்டா அப்படி பேசுவோம். ரெஸ்பெக்ட் இயல்பாக வராது நம்ம வந்து. ஆனால் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படி கூப்பிட மாட்டாங்களே, டே அவன்டா இப்பயும் கலாய்க்கிற கூட்டம்லாம் இருக்கும். பட் ஆனால் வந்து அன்பண்ணா தான் நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. இந்த நேரில் அதே மாதிரி பார்த்தோன்னே நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, உங்கள் பேர் என்ன தான் கேட்பாங்க. ஸோ கலைன்ற பேரே நிறைய இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பேருக்கு தெரியும். லைக் மெட்ராஸ் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6-7 years பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேள்வி உங்கள் ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்பாங்க. எங்களை அன்புவா தானே. ஷோ அந்த அன்புவை மறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பேன். பட் ஐ திங்க் அடுத்தடுத்த ரோல்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் தலை. அது என்னன்னா ஒரு செட் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு அதுவுமே நம்ம பிளான் பண்ணி நடக்கலையே. சினிமாவில் பிளான் பண்ணி நடக்கவே நடக்காது எதுவுமே. அது ஒரு பக்கம் நல்லது, எனிதிங் கேன் ஹேப்பன். இப்போ நான் ஒன் நைட் அதாவது நீங்க இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத ஒரு லைஃபா மாறும். இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுவோம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு ஆடியன்ஸ் டிசைட் பண்றதா, ரீச் டிசைட் பண்றதா, ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் டைம், ரைட் ரிலீஸ், அது பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா மேஜிக் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். அது வந்து சினிமா ஒரு மேஜிக் தான். ஆனால் வந்து இப்போ மெட்ராஸுமே நான் உண்மையான நான் பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போவேன், நடிப்பேன். அப்போலாம் கேரவன்லாம் எதுவுமே இருக்க போவோம். நான் ஃபுல்லாக சத்தியமூர்த்தி நகர், வியாசர்பாடி ஃபுல்லாக ஏரியாலாம் ஷூட் பண்ணோம். வந்து ஜாலியாக நடிப்போம். நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதான். அதான் நான் அந்த சம்பவத்தை சொன்னானே. ஒரே நாளில் ஜாலியாக முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. மறுநாள் என் லைஃபே வேறு. எனக்கு அதை எப்படி ஏற்றுக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி என்னன்னே எனக்கு புரியல. நமக்கு இவ்வளோ ஃபோனா, நமக்கு இவ்வளோ பேர் ஃபோன் பேசுனா, உண்மையாகவே நான் நடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஜோனில் தான் இருந்தேன் நான். ஏன்னா இப்போ பீப்புள்
இந்த சோஷியல் மீடியா ரீச் எல்லாம் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறாங்களே ஒரு சக்ஸஸை, அவங்கள ஒரு ஆர்டிஸ்ட்டை பிளேஸ் பண்ணுறாங்களே, அதெல்லாம் நமக்கு அப்போ தெரியவே தெரியாது. இத்தனையும் நான் இப்போ 26 வயசு, எனக்கு மெட்ராஸ் வரும்போது 27 வயசு. நமக்கு இவ்வளோ படமா நடிப்போம், நமக்கு இவ்வளோ வாய்ப்பா நடிப்போம், ஓகே ஹிட் ஆயிடுச்சா, ஓகே அதை என்ன அப்படி ஆயிட்டேன் நான். அது வந்து தெரில எனக்கு. நீங்க அந்த ஃபேஸ் அண்டர்கோ பண்றப்ப ஆமா ஆப்வியஸா மைனா கன்சிஸ்டன்ட்டா நிறைய படங்கள் நீங்க பண்ணீங்க, மின்னலையில இருந்து படம் பண்ணாலும் பட் அது அன்கிரெடிட்டடா இருந்தது. அந்த மைனா இந்த மாதிரி வரப்பதான் அந்த பிரேக் த்ரூ ஒன்று நடக்குது இல்ல? இல்லை எனக்கு அதில் நான் நடுவில் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. படம் அதான் படம் பார்க்க போயிட்டு திருப்பி வரையில் எல்லாரும் தோளில் தூக்கிட்டு வந்த அனுபவங்கள் தான் மைனால எனக்கு கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் எனக்கு இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும், இல்லை நம்ம கேரியர் இப்படி ஆக போகுது அப்படிலாம் இன்றைக்கி வரையுமே இல்லை. நம்ம வேலை ஆக்டர், நமக்கு நடிக்க பிடிக்கும், நம்ம நடிக்கிறோம், அவ்வளோதான். இதை இந்த கேரியரை எப்படி கொண்டு போய் வைக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும், அது நான் ஸ்டில் இன்னைக்கு வரையுமே செய்யறதில்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ சில பேர் பண்ணுறாங்க, அதை அது பண்ணணும். பட் ஆனால் அது ஒரு இல்லை, அது வந்து அதுதான் அவசியம். அது 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 நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எப்படி விற்பீங்க, நீங்கள் இப்போ என்னதான் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் என்னென்னா அது ரொம்ப விளம்பரமாக இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளே அப்படி தான், நம்ம ஷர்ட் போடுறோம், பேண்ட் போடுறோம்னா அந்த பிராண்டை தானே கேட்குறோம். அது ஆனால் நமக்கு அது தெரியல, சோம்பேறித்தனம் எல்லாமே சொல்லிக்கலாம். நான் என்னை பற்றி சொல்கிறேன், எனக்கு அது நம்ம அதை எப்படி பிளேஸ் எப்படி சொல்லலாம்னா, இப்போ அண்ணன் நானாக இருக்கட்டும், இல்லை மல்டிபிள் ஆக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போது தேஜுமே பார்த்து டேரெக்டாக ஒரு ஹீரோயினா லீடாக அப்படி குதிச்சோ, இல்லைனா சினிமாவில் அப்படி ஒரு பேக்கப்போட சப்போர்ட்டோட வரல. லைக் அப்போது இந்த மாதிரி இடத்துலேருந்து வரும்போது எப்படி இருக்கும்னா, அது நமக்கு ஹேண்டில் பண்ணுற ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ஏன்னா இப்போது சில பேர் வரும்போதே ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டோட, ஒரு பேக்கப்போட, ஒரு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நீ இப்படி பண்ணி இப்படி நடக்கும், இப்படி பண்ணி இப்படி நடக்கும்னு செட் பண்ணி பண்ணுவோம். இப்போ நமக்கு என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றதே பெரிய விஷயமா பார்ப்பேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு படத்தில் நான் வந்து சின்ன ரோல் நடித்தா பெருசு சின்னது யோசிச்சதே கிடையாது. அது 1 மினிட்டோ 1 செகண்டோ நடிக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் நடிச்சு ஒருவேளை நடிக்கிற ஒரு பிடிச்சதா அந்த டைரக்டர் அடுத்த படம் பண்ணும்போது நம்மளை கூப்பிடலாம், இல்லை அந்த படத்தில் ஒரு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூப்பிடலாம். இந்த படத்தை யாராவது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என் கதைக்கு இவன் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடலாம். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து நம்ம இப்படி தான் நடிக்கணும், இந்த மாதிரி ரோல் நடிக்கணும் அப்பெல்லாம் யோசிச்சதே கிடையாது. அது வந்து என்னன்னா நம்ம கொஞ்சம் பயங்கர இன்செக்யூர்டான ஒரு லைஃப் தான் அது. நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, பயம் இருக்கும், வாய்ப்பு வருமா வராதான்னு தெரியாது. அது ஆனா ஒருவேளை நடிச்சு ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா பயம். அதான் சொல்றேன்ல, அதை நான் ஆக்சுவலா ப்ரோ இப்போ நான் அண்ணன் மைனார் அதுக்கப்புறம் அவர்லாம் ஹீரோவா லான்ச் ஆனாரு, தொடர்ந்து ஹீரோவா நடிச்சாரு. ஓகே, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹீரோ நடித்தேன். எனக்கு உண்மையாகவே மெட்ராஸ்க்கு அப்புறம் நிறைய படம் ஹீரோ வர நான் ஒன்றே என்னமா கேட்பேன், தலை நான் ஒரு படம் தான் சப்போர்ட் ஹீரோலாம் நடிச்சிருக்கேன், நீங்கள் என்னை வச்சு இவ்வளோ பெரிய கதை சொல்கிறீங்க, இது இப்படி ஒர்க் ஆகாமல், அதுவே எனக்கு தெரியாது. நான் அதை ஏற்றுக்கணுமா அதை அக்செப்ட் பண்ணணுமா கூடாதுன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று வந்து அது பயமாகவும் இருக்கும் எனக்கு. வந்து அதே மாதிரி எனக்கு ஓகே நம்மளை ஹீரோ வச்சு கதை சொல்கிறாங்க, ஓகேன்னு பண்ணேன். நமக்கு முன்னாடி அறிமுகமானவங்க ஓகே நல்ல அசிஸ்டன்ட் ஆக்டர் ஓகே பண்ணேன். அப்படி அதை ஹேண்டில் பண்ண தெரியல ஆக்சுவலாக. அது வந்து ஒரு மேபி நம்ம ஒரு மெச்சூரிட்டி இருந்து இல்லை ரைட் கைடன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணோன்னா ஓகே, ஒரு 10 படம் நான் நடிச்ச இடத்துல 2 படம் நடிச்சிருக்கலாம். புரியுது. இப்போ என்னன்னா நான் அதே மாதிரி நான் இது நடிச்சு அடுத்து அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லை. நான் படம் நடிப்பேன். ரஜினி சார் சொல்லுவார் மெயினாக, நீ படம் நடிக்கிறது தான் அவங்க வேலை, நீ வந்து ரொம்பலாம் யோசிக்க கூடாது, நடிச்சுட்டே ஓடாது உன் கையில் கிடையாது, அப்படி நடிச்சுட்டே இருக்கணும், மக்கள் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்வாங்க. ஸோ அது நான் நிறைய அப்படி தான் பண்ணேன். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணி அப்படி அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்க முடியாதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு படம் ஏதாவது ஒரு படம் 2 படம் சரியாக போடலன்னா people with some good background, some good support, they can come back. இப்போ நம்ம அப்படி முடியாது, 2 படம் காலினா தூக்கி வெளில கிளம்பு ராஜா அப்படின்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். புரியுது. என்ன தேஜு தூங்கிட்ட போல? இல்லை, அடுத்து தேஜு கிட்ட தான் நான் வரப்போறேன். ஏன்னா இவங்க 2 பேருடைய ஜேர்னி நமக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். பட் தேஜு நடுவில் உட்காந்து ஏதோ இந்த ரிட்டையர்டான டீம் நடுவில் இந்த ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்த யங்ஸ்டர், இந்த புதுசு நியூ ஜாயினி வருவாங்க ஒரு டீமுக்கு. நியூ ஜாயினி வந்துட்டு, சார் உங்க 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நோட்ஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி கேட்டுருக்காங்க கரையில. அதான் இது வந்து 3ஆம் கல்வி, அங்கேயும் நியூ ஜாயினி இங்கேயும் நியூ ஜாயினி நான் வச்சுக்கிறேன். ஸோ என்னன்னா இப்போ இவங்க 2 பேருடைய ஜேர்னி நாங்கள் பார்த்துருக்கோம். லைக் உங்களது வந்து இட்ஸ் ஃப்ரம் ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டா அண்ட் சோஷியல் பிளாட்ஃபார்ம். வேர் யூ ப்ரிப்பேர்ட் இந்த ஸ்டார்டம், இந்த ஃபேன் ஃபாலோயிங்? My journey started from YouTube. It was never reels. நான் வந்து ஃபுல்லா டான்ஸ் கல்ச்சர்ல தான் இருந்தேன். I was only into dancing and that was for my business. நான் ஸ்டுடியோ வச்சிருந்தனால அது 4 பேர் நான் எப்படி ஆடுறதுன்னு பார்த்தாதான் என்கிட்ட வந்து கத்துப்பாங்க. அதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான். But it was never into acting.
பிளாக் ஷீப் சேனல்ல பண்ணதுலேருந்து அந்த என்ன சொல்றது கல்யாண சமையல் சாதம்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணதுலேருந்து தான் ஐ ஸ்டார்ட் கெட்டிங் ஆஃபர்ஸ். அதுலேருந்து ஆல்பம்ஸ், அதுலேருந்து தான் நான் வந்து படத்துக்கு. பட் அது உங்களுக்கு அந்த ஐடியா இருந்ததா இந்த ரூட்ல போலாம்? நான் சினிமாக்கு வரவே ஐடியா இல்லை எனக்கு, அதுவே ரொம்ப ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிவிஆர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிவிஆர் என்ன பண்ண? சேல்ஸ். அப்படியா? சொல்லவே இல்லை. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும்போது சரி நம்ம ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்தேன். கோவிட் மொத்தமா மூடிட்டாங்க. இல்ல நீங்க வேலையில இருந்திருந்தாலும் அவங்க மூடி இருப்பாங்க, இல்ல வேலை இருந்திருந்தாலும் என்ன தூக்கி இருப்பாங்க வேலையில இருந்து. நானே டீசெண்டா வெளில வந்துட்டேன். மேபி கொஞ்சம் சம்பளம் கூட கொடுத்திருக்கலாம். கொஞ்ச நாள் ஓடி இருக்கும், அது கரெக்ட். பட் அதர்வைஸ் ஆல்சோ 100% எனக்கு மீடியான்றது வந்து அந்த டைம்லயும் ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த லாக்டவுன் சீரீஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் யூடியூப்ல. நாங்களே ஷூட் பண்ணி நாங்களே அனுப்பிச்சு விட்டுடும், அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். somehow was manageable. ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி. அவங்க அளவுக்கு இன்ஸ்பைரிங்கா இன்னும் எனக்கு ஆரம்பிக்கல. பட் ஆனா இப்ப நிறைய நல்ல படம் பெரிய படம் சின்ன படம் நல்ல படம் நிறைய பண்றாங்க. இந்த படம் சம்திங் உங்களோட கேரக்டர் கொஞ்சம் சீரியஸா இருந்தது. நான் பாக்குறப்ப அந்த ட்ரெய்லர்ஸ்ல பாக்குறப்போ எவ்வளவு இன்டென்ஸா இருக்கு உங்களோட கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் பத்தி? அதான் from what I've done, it's definitely an intense and performance oriented ஆன ஒரு கதை தான். ஜஸ்ட் லைக் இந்த ஹைப்பர் லிங்க் இருக்கிறது, எங்கேருந்தோ எப்படியோ ஒரு கனெக்ஷன் வரும். அண்ட் வெளியில இருந்து பார்க்க she'll look like a very innocent girl, but she'll be someone who will handle bigger things. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. ஸோ அவ்வளோதான். என்ன சொல்ல, இதுக்கு மேலே சொல்ல நான் உளறிடுவேன் நினைக்கிறேன். நான் தூக்கத்தில் இருக்கேன் லைட்டா. Great. But I think this movie is going to be something different. ஏன்னா 100% இன்னைக்கு வந்து மக்கள் பார்க்குற படம் வந்து அந்த கண்டென்ட் என்ன இருக்கு, கரெக்ட், irrespective of அந்த பட்ஜெட். I guess off late வந்து more of இந்த family oriented கதை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். படம் பண்றது மீறி கொண்டு போய் சேர்க்கிறது தான் ரியல் கேம் விஷயமே. லைக் how it has to go reach people. இது வந்து அதான் இப்போ நிறைய ஃபேமிலி லவ் சப்ஜெக்ட் அப்படி போயிட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையா தான் போகும் amongst that. ஆனா இது போய் மக்களுக்கு ரீச் ஆகணும், for them to go to theaters and watch. அதுதான் மெயினான விஷயமே. பிடிக்காம போகலாம் 100%, பிடிக்கவும் செய்யலாம், பட் போய் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா probably if we get a feedback. irrespective of artist, director, production house எல்லாரும் மீறி ஒரு நல்ல படம்னா the audience are ready to accept, ready to word support. of mouth மூலமா தான் அதிகமா பெரிய லெவல்ல ரீச் ஆகுது, பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்றாங்க. ரீசெண்டாவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சின்ன படங்கள், பெரிய படங்கள் சரியில்லைன்னா நல்லா போகாம போகுது. சின்ன படங்கள் யார் ஆர்டிஸ்ட் கூட தெரிய வேணாம், புது ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல 1 or 2 ஃபிலிம்ஸ் ஓல்டு ஆர்டிஸ்டா இருக்கலாம். பட் ஆனா நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் போய் அவ்வளோ பயமா சப்போர்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வி மேக் ஃபிலிம்ஸ் ஃபார் த பீப்புள். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். பட் ஆனால் அதை கொண்டு போய் அவங்க இப்படி ஒரு படம் வந்திருக்கு நம்ம காட்டணும்ல. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளே இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியால அது பயங்கரமா நடக்குது. அது என்னன்னா சில டைம் மிஸ்கைடும் பண்ணிடுது. ஸோ அது வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க சில பேர். நான் வந்து இந்த படம் இப்படி தான் அப்படி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அப்போ ஆடியன்ஸ் போயிட்டு அப்செட்டும் ஆகுறாங்க. அப்படி இல்லாமல் ஜெனுவனாக இப்போ நல்ல கண்டென்ட்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக அது நம்ம என்னன்னா நம்ம வேலை நம்மளை அவங்களுக்கு ராங்காக கைட் பண்ணாமல் நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 2 விஷயம் தான் தலை. ஒன்று ட்ரெய்லர் டீசர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், படங்களில் வர பாட்டு ஏதாவது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரீச் ஆகணும். இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த படம் இன்றைக்கி வருதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு இனிஷியலாக மக்கள் வர்றது. இப்போ இப்போது நான் என்ன சொல்லிக்கலாம், மேபி நான் ஐ கான்ட் ஆட் எவ்ரி ஒன். நான் வந்து இப்போ நான் ஒரு படம் நடிக்கிறேன் தனியாக அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் நிறைய பேர் எல்லாரும் வந்து பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஸோ நான் என்னென்னா கொஞ்சம் பேசிக்காக சில பேரை வர வைக்கிறதுக்கான வேலையாக நான் பண்ணணும். அது பண்ணி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணி அட்லீஸ்ட் பேர் மினிமம் படம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னா பீப்புள் வில் ஃபுட்ஃபால் அதிகமாகும். அவ்வளோதான். இல்லை திடீர்னு சில படம் எதுவுமே பண்ணாமல் சாதாரண ரிலீஸ் ஆகி கண்ணாமண்ணு ஹிட் ஆகுது. அது வந்து சில இப்போ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த படம் ஹிட்டுன்னு முடிவு பண்ணி லான்ச் ஆகுது. ஸோ அது எல்லாமே இருக்கா. அப்போ என்னன்னா வரும்போது மக்கள் வந்து திடீர்னு அது பிடிச்சிச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோஷன்றதே வேணாம். அது மக்களை வர வைக்கிறதுக்கான வேலை தான் நம்ம பண்ணோம். மக்கள் பிடிச்சிச்சுன்னா அவங்க மனசார அதை கொண்டு போய் சேர்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இப்போ கருப்பு வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. கட் பண்ணால் பிளாஸ்ட்னு ஒரு படம் வருது, பயங்கர பிளாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக க்ரௌடு போய்கிட்டு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ பரிமளான் கோ வருது. பரிமளான் கோவும் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெயிலெல்லாம் டீசர் பார்க்கும்போது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து மேபி
அது ஒரு நல்ல படமா இருந்தால் பயங்கரமா ஓடும், அவ்வளவுதான், சிம்பிள். கான்டென்ட் இஸ் த கிங். ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த ஒரு ஃபீலை கொடுத்தது. அண்ட் மோரோவர் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு அந்த த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு தெம். அண்ட் இந்த ஜானர்ல இருக்கனால ஐ திங்க் இட்ஸ் கோனா பி மேசிவ் ஹிட். தேங்க் யூ so much உங்க 3 பேருக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Thanks for your time. ஜூன் 12 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள். தேங்க் யூ so much. Thank you so much. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே Giriyasin Super Sunday Sale.